ஹாய் கைஸ். இப்போ இந்த மோட்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டக் ஆகிடுச்சு, ரொட்டேட் ஆகல, லைட்டாக ஸ்மோக் வந்துச்சு, அதனால் உடனே நிறுத்திட்டோம். இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்டக் ஆகிட்ட மோட்டரை இப்போ எமர்ஜென்சியாக எப்படி ரன் பண்ண வைக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்களா? ஸ்மோக் வர்றது தெரியுதுங்களா? உள்ளேருந்து லைட்டாக ஸ்மோக் வருதுங்களா உள்ளேருந்து? ஸ்மோக் வர்றது தெரியுதுங்களா? உள்ள ஒரு பல்லியும் செத்து போயிருக்கு. இதனால தான் மோட்டர் வந்து ஸ்டக் ஆகிட்டு இதுவாகிடுச்சு, புகை வந்துடுச்சு. இப்போ இதை எப்படி சரி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். திருப்பி ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த ஃபேன் வந்து சுற்றுதான்னு பார்க்கணும். இந்த ஃபேன் வந்து ஷாஃப்ட்டு உள்ள ரோட்டரு எல்லாத்தையும் சேர்த்து கனெக்ட் ஆகிருக்கும். முதல்ல இதை சுற்றுதா பாருங்கள். ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்குது, சுற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது. இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல WD-40 சொல்லிட்டு ஒரு ஸ்ப்ரே இருக்குது. இந்த ஒரு ஸ்ப்ரே வாங்கிட்டு உள்ள அந்த ஷாஃப்ட் ஜாயின் ஒரு இடத்துல வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன். ஸ்ப்ரே பண்ணிட்டு கொஞ்ச நேரம் விடுங்க. இப்போ அதே மாதிரி வந்து கீழே வந்து ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க. இந்த பார்ட் தெரியுதுல்ல, இது உள்ள ஒரு ஷாஃப்ட் இருக்கு. இப்போ இதில் வந்து இடம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கிறதுனால தெரியல. இப்போ இதுக்குள்ளே வந்து ஸ்ப்ரே பண்ணீங்கன்னு வச்சிங்களேன், ஷாஃப்ட்டுக்குள்ள இந்த WD-40 வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மேலேயும் அந்த இடத்துல வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு, இப்போ இது கொஞ்சம் கையிலே கொஞ்சம் நல்லா இப்படி லூஸ் பண்ணி நல்லா இப்படி ஷேக் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். மோட்டரை வந்து சைடில் தொட்டு பாருங்கள். இந்த மாதிரி ஆகும்போது, ஸ்டக் ஆகும்போது, இங்கே சைட்லலாம் ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா உள்ள பால் பேரிங் வந்து போயிருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். அதனால் அதை வந்து பட்டறையில் கொடுத்து 2 பால் பேரிங்கை மாற்றிக்கிறது நல்லது. இங்கே மேலே ஒன்று இருக்கும், அதே மாதிரி கீழே ஒன்று இருக்கும். இந்த 2 பால் பேரிங்கை மாற்றிட்டோம்னாலே ஹீட் வந்து இதுவாகிடும், கம்மியாயிடும். இப்போ எமர்ஜென்சி பர்பஸ்க்கு நீங்கள் வந்து தண்ணி உடனே வேணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த WD-40 வாங்கி இந்த ஷாஃப்ட் மேலேயும் இந்த பேரிங் இருக்கிற இடத்துலையும் இந்த மாதிரி கீழே இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா இருக்கும் உள்ள ஸ்பேஸ், அங்கேயும் நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டு மேலே இந்த ஃபேனை லைட்டாக ஹேண்ட் லெவலுக்கு ஃப்ரீ ஆயிடுச்சுன்னா போதும், ஃபாஸ்ட்டாக சுத்தம். உள்ள பல்லி ஒன்று மாட்டி செத்து போயிட்டு இருக்கு. உள்ளேருந்து பல்லி எடுத்தாச்சு. இப்போ வந்து ஸ்ப்ரேவும் பண்ணிட்டோம், இது ரொட்டேட்டும் பண்ணிட்டோம், கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சு. இப்போ வந்து மோட்டர் போட்டு பார்க்கலாம். சூப்பர், மோட்டர் ஓடுது. கொஞ்ச நேரம் ரன் பண்ண அப்புறம் வந்து சைடில் தொட்டு பார்த்தா தெரியும் அது வந்து பேரிங் ப்ராப்ளமா இல்லை என்னன்னு சொல்லிட்டு. ஹீட் ஆகிடுச்சுன்னா பேரிங் கண்டிப்பாக மாற்றி ஆகணும். மோட்டர் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது. சைடில் தொட்டு பார்க்கலாம் ஹீட் ஆகுதா என்னன்னு சொல்லி. மோட்டர் ஹீட் ஆகுது, அதனால என்னென்னா இப்போ பேரிங் மாற்றணும். பேரிங் மாற்றி ரீப்ளேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் நாளைக்கு இந்த மாதிரி ஓட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எமர்ஜென்சிக்கு ஓட்டிக்கலாம். வீக்கெண்ட் போல் நீங்கள் வந்து மோட்டரை எடுத்துன்னு போய்ட்டு சர்வீஸ் கொடுத்து நீங்கள் வந்து பேரிங் மாற்றிட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.